உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு சின்ன கசிவு வெளியால் வந்திருக்குது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளியே கசிஞ்சிருக்குது. இது வந்து இப்போ பெரிய பேசுபொருளாக போய் கொண்டிருக்குது. அதாவது கடந்த 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற இலங்கையில் அனைவரது மனதை வந்து ஒரு கணம் அதிர வைத்த ஒரு சம்பவம். காலங்காலமாக வர்ற அரசியல்வாதிகள் ஆதாரத்தை தேடிக்கொண்டு தெரியணும். ஆனால் உண்மைக்குமே நாட்டில் இருக்க அவ்வளோ மக்களுக்கும் தெரியும் இது எதற்காக செய்யப்பட்டது, யாரால செய்யப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கத்தானே வேணும். அரசியல் ரீதியாக அதை இழுத்து கொண்டு போனால் தான் ஒரு அரசியல் செய்யலாம்னு இப்படி போய் கொண்டிருக்கு. இந்த ஆட்சியிலையும் அவ்வாறே நடந்து கொண்டிருக்குது. போன வருடம் முடிக்கிறது, அப்புறம் இந்த வருஷம் ஏப்ரல் முடிக்கிறது, இப்போ 10ஆம் மாதம் ஆகிட்டது. இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஏப்ரல் போயிடும். ஆனால் இதுக்கிடையில் ஒரு பாதுகாப்பு உயர்மட்ட குழு கூட்டத்தில் வந்து முக்கிய அமைச்சர்கள், பிரதமர் எல்லாம் கலந்து கொண்டு சில விஷயங்களை கதைச்சவங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால், தெரிவிக்கப்படாத ஒரு கருத்தை வந்து ஊடகங்களுக்கு ஒரு நபர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் சார்ந்த ஒரு நபர் வந்து வெளியால் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் விஜித ஹேரத் வந்து பாராளுமன்றத்திலையும் தெரிவிச்சிருக்காரு. அதாவது உயர்மட்ட குழு கூட்டத்தில் இடம்பெறுகின்ற ரகசியமான தகவல்கள் வந்து ஊடகங்களுக்கு எந்தவித அனுமதியும் இன்றி கொண்டு சேர்க்கிறது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல், அரசுக்கு எதிராக ஏற்படுத்துகிற ஒரு விரோத செயல் சொல்லி இதற்காக சில வேலை சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட முடியும். ஏன்னு சொன்னால், இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வந்து முறிக்கிற வகையில் இந்த செய்தி வந்து பரவி கொண்டிருக்கு. எதிர்கட்சிகளுக்கும் இதுதான் சந்தர்ப்பம். இலங்கையில் நடந்த குண்டுத்தாக்குதல் தொடர்பாக உண்மைக்கும் இந்தியா தான் இருக்குன்னு சொன்னால், அது புலனாய்வு ரீதியாக ஆராயப்பட்டு அதன் பின்னரான சரியான விசாரணையின் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் குறிப்பிட வேண்டிய தகவலை சந்தேகத்தின் அடிப்படையில் இவ்வாறு ஒரு தெரிவிச்சார்னு சொல்லி இவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த கூட்டத்தில் வந்து ரவி சினவரத்ன என்றவர் வந்து, நாங்கள் சூத்திரதாரியை அடையாளம் கண்டுட்டோம், இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு யார் பின்னால் இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் நடந்த விசாரணை அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேன ஏற்படுத்த விசாரணை. அதே போல் இவங்க வந்து இந்தியாவை குறிவிக்கிற காரணம்னு சொன்னால், மைத்ரிபால சிறிசேனுக்கு தகவல் வந்த இலக்கங்களை ஆராயும் போது அங்கே இந்தியா தொலைத்தொடர்பு இலக்கம் ஒன்று இருந்திருக்குது. ஸோ இதையும் வச்சுக்கொண்டு அசாத் மௌலானா ஆரம்ப கட்டத்தில் வந்து இது தொடர்பான ரகசியங்களை சொல்லும்போது அதுலேயும் இந்தியாவிலிருந்து தான் இது அதிக அளவு வந்து பேசப்பட்டது, வழி நடத்தப்பட்டதுன்னு சொல்லிக்கொண்டு ஒரு தகவலை வச்சுக்கொண்டு இவங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்து இப்போ இந்தியா தான் இதுக்கு தொடர்புன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அமைச்சர் வந்து இந்த தகவலை வந்து செய்தி ஊடகங்களுக்கு வழங்கியிருந்து நீங்கள் கிட்ட பார்த்துருப்பீங்க. நானும் இந்த செய்தியை பார்க்கல, என்ன இப்படியான ஒரு தகவலை உயர்மட்ட குழு கூட்டத்தில் நடந்த இந்த வந்து இப்படி வெளியே சொல்லுது, இது பின்னால் பிரச்சனை வர முடியும் யோசிச்சேன். அதே மாதிரி இப்போ பாராளுமன்றத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னால் இது உண்மைக்குமே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லி, அதே போல் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்க விஷயம் என்று சொன்னால் இது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம், இது தொடர்பாக நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம்னு சொல்லி. அப்போ அந்த அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அரபில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர். உயர்மட்ட குழு கூட்டத்தில் அதுவும் முக்கியமான ஒரு பதவி தொடர்பாக ஆலோசனை போன இடத்துல அங்கே பேசப்பட்ட ஒரு சின்ன விடயம், ரவிசினவரத்தினால பேசப்பட்ட ஒரு சின்ன விடயத்தை நிசாம் காரியப்ப வந்து இப்போ ஊடகங்களுக்கு தான் ஒரு பெரிய ஆண்டு காட்டுறதுக்காக முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் இப்போ இந்த விஷயத்தை வந்து பப்ளிக் பண்ணி இப்போ ஒரு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வந்து முறிக்கிற அளவு கொண்டு விட்டுருக்காரு. அப்போ இதில் வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்கள் அறியலாம். ஏன் அரசாங்கம் முஸ்லீம் அமைச்சுக்களை பிரதான அமைச்சு பதவிகளில் போடலை, ஏன் தமிழ் விடுதலை புலிகள் வடக்கில் யுத்தம் ஆரம்பித்த காலப்பகுதியில் எல்லாம் வழி அனுப்பினது அன்றைக்கில் இது உங்களுக்கு ஒரு உதாரணம். அப்போ இதை விட ஆதாரம் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ தற்போது இலங்கை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் விஜய் ஹேரத் சொல்லியிருக்கார், இது வந்து ஒரு அரசாங்க ரகசிய தகவல். மேலோட்டமாக பேசப்பட்ட ஒரு விடயத்தில் வந்து இந்தியான்ற வசனம் பயன்படுத்தப்படாத இடத்துல இவர் யூகிச்சு இப்போ இந்தியா தான் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கல, இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கத்தான் கேட்டாங்க. அப்போ அரசாங்கம் கூட படிச்சிருக்கு மடையப்ப நம்ம அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவியை போடாத ஒருத்தர் இந்த கூட்டத்துக்குள்ள இப்படி எடுத்தோன்னே இவன் தான் இப்போ போயிட்டு சொல்லிட்டு இருந்தா, இனியும் இலங்கையில் முஸ்லீம் மக்களுக்கு கொஞ்சம் அவன் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் கூடுதலாக யோசிக்க போகிறான். முஸ்லீம் அமைச்சர்களையும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து இவ்வாறான பொதுவான முக்கியமான கூட்டங்களுக்குள்ள உள்வாங்குறது இது ஒரு சரியில்லாத வேலை. என்னடா இந்த நியூஸை பார்க்கும்போது நான் நினைச்சேன் இது ஒரு பின்னால் ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக வருமென்னு சொல்லி. அந்த என்னடா இவ்வாறு ஒரு பாதுகாப்பு குழு கூட்டத்தில் வந்து உயர்மட்ட குழு கூட்டத்தில் ரகசியமாக பேசப்படுற சில விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு போய்க்கல எதிரிகளும் அலர்ட் ஆவார்கள். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இந்த ஆட்சியை கோக்கணும்னு சொல்லி எவ்வளவு எதிர்கட்சி பழைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. இப்போ கூட சஜித் ராணில் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் கூட அவர்கள் சில விட போட்டியிடலாம். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த தருணத்தில் இவ்வாறான ஒரு லீக்க வெளிவிடைகளில் இவர் செய்த குற்றம் இது. இவர் வந்து அதான் நான் சொன்னேன், இஞ்சாலையும் கதைப்பாங்க நாளைக்கு அங்காலையும் கேட்பாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் செஞ்ச விஷயத்தை தான் பெரிய ஆண்டு காட்டுறதுக்காக ஊடகங்களுக்கு உடனே கொடுத்துட்டு அது இப்போ தீயா பரவி இப்போ இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிளவு வந்து ஏற்படுத்துகிற வகையில் அது போய் அமைஞ்சிருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரியில் அரசியல் சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பாதுகாக்கணும், இந்த விஷயத்தை கதைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்க ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லித்தான் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிச்சிருக்கார். ஸோ எதிர்காலத்தில் நிசாம் காரியப்புக்கு எதிராக சில விட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமா, விமல் வீரவன்ச பிரச்சனை,
சும்மா வாய்ஸ் விடாதான். இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் விளங்கிடுது. என்பிபி தரப்புக்கு எதிராக எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர்கள் வைக்கிற கருத்துக்கள் அவ்வளவுமே வந்து முழுக்க முழுக்க பொய் என்று சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு நடந்த விசாரணையில் வந்து விமல் வீரவன்ச கூறின கருத்தை வந்து எல்லாமே தலைகள். அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக அமைச்சர்கள் செயற்பாடுகள் இப்படி இருக்கைகளில் அரசாங்கத்துக்குள்ள அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை வந்து முக்கிய குழு கூட்டத்தில் எடுக்கைகளில் நிசாங்காரி இப்போ வந்து ரவிசங்கரத்தில் தெரிவிச்சேன்னு சொல்லி இப்படியான ஒரு பொய்யான கருத்தை சமூகத்தில் பரப்பைகளில் அது இரு நாடுகளுக்கான நட்புறவை வந்து பிளவுபடுத்த ஒரு செயற்பாட்டை விட இலங்கைக்குள்ள எதிரிகள் வந்து உஷாராக சந்தர்ப்பது இருக்குது. இப்போ இவர் நீங்கள் நினைக்கிறீங்களா ஊடகத்துக்கு கொடுத்த பிறகு இவர் மஹிந்த ராஜபக்ச தரப்பில் எதிர்கட்சியோட தொடர்பு கொண்டு என்ன நடந்து கேட்க வைப்பாங்க எல்லாம் சொல்லி கொண்டிருந்தது. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.